நம்ம அஜித் சாரோட நடிப்புல கடைசியாக ஒரு படம் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. ஏன் அவர் ஷூட்டிங்ல கலந்து கொண்டு 2 வருடம் ஆகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த ஆண்டு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு தொடர்ச்சியாக 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆண்டு துவக்கத்திலேயே 2 படம் ரிலீஸ் ஆனதால ஏகே ரசிகர்கள் பயங்கர குஷியில இருந்தாங்க. இனி அடுத்தடுத்து ஏகே 64 படத்துடைய அப்டேட்டுகள் வெளியாகும், படங்கள் உடனுக்குடனே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மகிழ்ச்சியில இருந்த ஏகே ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியான தகவல் வெளியானாலுமே ஒரு பக்கம் ஏகேவுடைய ரேசிங் புகைப்படங்கள், நாளுக்கு நாள் அவரை பற்றி வெளியாகிற தகவல்கள் அப்படின்னு இதனை வைத்து காலத்தை ஓட்டி கொண்டும் இருந்தாங்க. ஆனால் தற்போது ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால முடியாது அப்படின்ற மாதிரி தற்போது ஏகே 64 படத்துடைய அப்டேட்டை கேட்டுக்கொண்டுமே இருக்காங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த படத்துடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படுற ஆதிக்கிடம் இந்த படம் எப்போது டேக் ஆஃப் ஆகும், படப்பிடிப்பு எப்போது ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு பல கேள்விகளுமே கேட்கப்பட்டது. சோ அதற்கு ஆதிக் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக இந்த படம் இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதியிலேயே ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு இறுதியில பேட்டி கொடுத்திருந்தாரு. சோ அவர் சொல்லியே கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிவிட்டது. படப்பிடிப்புல படத்துடைய அப்டேட் கூட வெளியாகல. சோ ஆகையால பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கடும் அப்செட்டிலுமே இருக்காங்க. இந்த நிலையில தற்போது படக்குழு இதனை புரிந்து கொண்டு இதற்கு மேல பொறுத்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஆரம்பிக்கப்படுது அப்படின்றது தெரியல. ஆனா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் இன்னும் ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆக இருக்கா. சோ இந்த படத்திற்கு அராஜகம் அப்படின்னு டைட்டில் வைத்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களா. சரி, ஓகே, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலுக்காக உங்கள யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.